உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா அங்க செத்துருவா. ஆனா குஷி மோகனை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் என்னோட மோகன் ரொம்ப தனிமையாயிடுவான். அப்ப மோகனுக்கு ஒரு துணை, ஒரு ஆதரவு தேவைப்படுமா? மோகனோட துணையா நான் ஆவேன். ராதாவும் இல்ல, துளசியும் இல்ல. ஐயோ, பிசாசு இங்க வந்துற போது பார்த்து பேசுமா. அவ நம்ம இதெல்லாம் குடிக்கிறத பார்த்தாவே அவளே கன்ஃபார்ம் பண்ணிடுவா. ரிலாக்ஸ் பண்ணுங்கம்மா. அங்க துளசி அழுதுகிட்டு இருக்க தன்னோட குஷி, கஷ்டத்துல இருக்கிற தன்னோட புருஷன் மோகனை விட்டுட்டு நரகத்துக்கு கூட போல. இங்க எப்படி வந்துருவா? தான் புருஷனுக்கு பொண்ணுக்கு நடுவுலதான் அல்லாடிட்டு இருப்பா. அவங்களோட கண்ணீரை துடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா பாவம். ஆனா அவளால அதுவும் பண்ண முடியாதே. ரொம்ப ஆசையா இருந்தால அந்த துளசி ராதாவை இந்த வீட்டு மருமகளாக்கவும் குஷிக்கு அம்மாவாக்கவும். சோ இன்னைக்கு ஒரே நேரத்துல துளசி கூட இருக்கிற எல்லா கணக்கையும் நான் முடிச்சு வச்சிருவேன். அங்க இருக்கிற ராதாவோட எண்டு கார்டோட சேர்த்து இங்க குஷிக்கும் மோகனுக்கும் நடுவுல எண்டு கார்டை போட்டுருவேன். அப்புறம் மோகன் ஒரு வழியா கஸ்டடி கேஸ ஜெயிச்சா கூட அப்பவும் குஷியை நான் இங்க இருக்க விட மாட்டேன். அவளை ஏதாவது ஒரு 3rd கிளாஸ் ஹாஸ்டலுக்கு நான் அனுப்பிடுவேமா. அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு தரையா இந்த ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொரு யூஸ்லெஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவேன். முதல்ல அந்த காது, அவளை எப்படியாவது பைத்தியம்னு ப்ரூவ் பண்ணி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன். அஜித் அப்புறம் கீர்த்தியை எப்படியாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் அந்த ராகுல், அவனை எப்படியாவது என்னோட டிரைவரா நான் வச்சுப்பேன். மீதி இருக்கிற அந்த குடிகாரன் விஸ்வநாதன், அந்த ஆள பகல்ல நான் குடிகாரனாவும் ராத்திரியில பார் டெண்டராவும் மாத்திருவேன். அப்புறம் என்ன, நானும் என்னோட மோகனும் லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப அழறீங்க? இப்பதானே நீ சொன்ன இந்த வீட்ல நீயும் மகனும் மட்டும் தான் இருப்பீங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. இந்த வயசான காலத்துல என்ன இந்த வீட்டை விட்டே நீ துரத்த போறியா? இது அநியாயமா தோணலையா உனக்கு? இந்த வயசான காலத்துல நான் எங்கம்மா போவேன்? அதெல்லாம் வேணாம். இப்பவே நீ என்ன கொன்னுடு கொன்னுடு கொன்னுடு. ஐயோ அம்மா, என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? இத தனியா வேற சொல்லணுமா? எப்போ நீங்க என் கூட தானே இருக்கீங்க. நிஜமா? நாளைக்கு மாத்திலாம் பேச மாட்டியே? உன்னை நான் நம்பவே மாட்டேன் தாமினி. கண்டிப்பாமா, நான் ரொம்ப செல்ஃபிஷானவதான். ஆனா உங்க அளவுக்கு கிடையாது. அதனால நீங்களும் நானும் சேர்ந்து இந்த வீட்டை ஆள போறோம். அப்ப சரி. டென்ஷன் ஆகாதீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த 2 அடி சூனியக்காரி செத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராதா இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பா. அதுவும் இல்லாம அந்த பிசாஸ் கூட சேர்ந்து இந்நேரம் ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு விளையாடிக்கிட்டு இருப்பா. ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ். சியாஸ்மா. ரிங்கா ரோசஸ். என்ன கையை விட்டுட்டு போயிட்டா? வா 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். அண்ணா ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க. வாங்க ராதாவை தேட போலாம்ண்ணா. மோகன், சாரி. நானும் ராதாவும் இது வரைக்கும் கூட நிறைய பிராங்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கோம், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்றது பொய் கிடையாது. ராதா நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கா. ராதா நிஜமாவே ஏதோ டேஞ்சர்ல இருக்கா. மோகன் அண்ணா, உங்களோட மனசு எப்படி இவ்வளவு கல்லாச்சுன்னா? குஷி முகத்தை பாருங்க, இவ அழுது அழுது முகமே வாடிடுச்சு. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. அட்லீஸ்ட் குஷியோட முகத்தை பார்த்தாவது ஒத்துக்கோங்கண்ணா. ப்ளீஸ் ராதாவை தேட போலாம். வாங்க மோகன் அண்ணா. கீர்த்தி, குஷி பொய் சொல்லல.
மோகன், குஷி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டா. என் மனசு ரொம்ப பதறுது. நிச்சயமா ராதாவுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. அம்மா, ராதா நம்மளோட இந்த தெளிவான மனசுதாம தப்பா பயன்படுத்துறா. நம்ம தான் எல்லாரும் பார்த்தோம்ல, ராதா தானதான் ஆபீஸை விட்டு வெளியே போனா. யாரும் அவளை ஒண்ணு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகல. நம்ம எல்லாரும் சிசிடிவி கேமரால பார்த்தோமா இல்லையா? அதுல தாமினி வாஷ்ரூமுக்கு போனா, அவ பின்னாடியே ராதாவும் போனால. அதுக்கப்புறம் ராதா தானாவே தானே வெளியே வந்தா. அப்புறம் எப்படி திடீர்னு காணாம போனா? கொஞ்ச நேரம் அவளோட போன் ஆன்ல இருந்தது. அவ எனக்கு கால் பண்ணா, குஷிக்கு கால் பண்ணா. அப்புறம் நீங்க அவளுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் பிஸின்னு வந்தது. அவ ஏதாவது ஆபத்துல இருந்திருந்தா அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணல? வீட்டுல மத்த யாருக்கும் ஏன் அவ கால் பண்ணல? அவ குஷிக்கும் எனக்கு மட்டும் தான் போன் பண்ணா. அவ ஆபத்துல இருந்திருந்தா அவ யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம்ல. குஷிக்கும் எனக்கும் மட்டும் ஏன்? அதுக்கப்புறமா குஷி என்கிட்ட வந்து சொல்றா, அவளுக்கு ராதா ஆபத்துல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சாம். நான் போய் ராதாவை தேடணும்னு என்ன கன்வின்ஸ் பண்றேன். இதெல்லாம் குஷியும் ராதாவும் சேர்ந்து பண்ற பிளான்மா. என்ன கஷ்டப்படுத்த என்ன ஆபீஸ்க்கு கூட்டு போக. சொல்லு ராதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு. அக்கா, என்ன விடுங்க. எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. எவ்வளவு சுலபமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் பேச முடியுமா தெரியாது. அதனால இந்த முறை நீங்க என் கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியணும். உங்க மரணம் ஒரு விபத்தா இல்ல தாமினி அக்காவும் பெரியம்மாவும் ஏதாவது பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் விடு. முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் ராதா, சொல்லு. உனக்கு அடிபட்டிருக்கு. நீ எங்க இருக்குன்னு சொல்லு ராதா. இப்ப உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இப்ப நீ எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு ராதா. உனக்கு உன் நிலைமை புரியுதா? உனக்கு ரத்தம் வருது, உயிர் போக வாய்ப்பு இருக்கு. நீ இப்போ சுய நினைவுக்கு வந்தாகணும். நீ எங்க இருக்குன்னு சொல்லு. இல்லக்கா, முதல்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்க மரணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. அது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். என்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு. ஒருவேளை இந்த வாய்ப்பு நம்ம கை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் கிடைக்காது. என்னாச்சு உங்களுக்கு? பதில் சொல்லுங்கக்கா. என்னோட மரணம் என்னாச்சு உங்களுக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.